ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் BMR Stars. இன்றைக்கி நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸில் ரிப்பன் ஃப்ளார் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஆர்கான்சா ரிப்பனில் ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு 5 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு ரிப்பன் பீஸ்க்கு மேலே இன்னொரு ரிப்பன் பீஸை வச்சு வி ஷேப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வி ஷேப் ஃபார்ம் ஆகிற இடத்துல ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி தெரியுதுல, அதுக்கு இடையில ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இடையில நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்த ரிப்பன் பீஸை அதுக்கு மேலே வச்சு சேம் அதுவும் வி ஷேப்பில் வருதான்னு பார்த்துக்கணும். இது மொத்த பீஸையும் வச்சு பார்க்கக்கூடாது. எந்த ரிப்பனுக்கு மேலே எந்த ரிப்பனை வச்சுருக்கோமோ அங்கே மட்டும்தான் வி ஷேப் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்க த்ரெட்டை கட் பண்ணிடவே கூடாது. அதை அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டு அடுத்து வி ஃபார்ம் ஆகிற இடத்துல வர ஸ்கொயர் இருக்குல்ல, அதோட இடையில இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். இதே மாதிரி சேம் மெத்தட்லேயே அடுத்தடுத்த ரிப்பன் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறோம். டோட்டலாக 5 பீஸையும் கண்டினியூஸாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ 5th பீஸை ஸ்டிச் பண்ண போகிறோம். சேம் இதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு பீஸில் எட்ஜஸ் இருக்குல்ல, அதையும் இதையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறோம். இப்போ எல்லா ரிப்பனையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஸ்டார் ஷேப் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கும். இந்த ஸ்டிச்சிங் பார்த்தோன்னா 5th பீஸோட எட்ஜோடு முடிச்சிருப்போம். ஆனால் அப்படி விடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு பீஸில் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணோம்ல, அதாவது அந்த எண்ட் நாட் போட்டிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் வரைக்கும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கணும். இப்போ நம்ம ஃபைனலாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எட்ஜஸில் எக்ஸ்ட்ரா இருக்கல ரிப்பன் கிளாத் அதெல்லாம் கட் பண்ணி விட்டு லைட்டர் வச்சு ஃபயர் பண்ணிக்கலாம். சேம் இதே மெத்தட்லேயே ஒவ்வொரு எட்ஜஸில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி ஃபயர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பிசுறு எதுவும் வெளியே வராமல் நம்ம ஃப்ளவர் டிசைன் அழகாக ரெடி ஆகும். இப்போ எல்லா எட்ஜஸ்லேயும் நம்ம ஃபயர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் போட்டோம்ல எண்ட் நாட், அதை பிடிச்சி இழுக்கிறோம். அப்படி இழுக்கும்போது இந்த ஒவ்வொரு ரிப்பன்லேயும் லைட்டாக சுருக்கம் மாதிரி ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்து பேலன்ஸ் த்ரெட் இருக்குல்ல, இந்த சைடு எட்ஜில் அதையும் பிடிச்சி இழுக்கிறோம். த்ரெட்டை இழுக்கும்போது கவனமாக இழுக்கணும். ரொம்ப டைட்டாக இழுத்தாலும் நமக்கு த்ரெட்டு அறுந்துடும். அதே மாதிரி ரொம்ப லூஸ் விட்டு நாட் போட்டாலும் நம்ம நினைக்கிற ஃபினிஷிங்கில் ஃப்ளவர் நமக்கு கிடைக்காது. ஸோ ஓரளவுக்கு லூஸ் விட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து இந்த ஃப்ளவரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பெட்டல்ஸையும் நம்ம கையிலேயே அரேஞ்ச் பண்ணி இழுத்து விட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு எல்லா பெட்டல்ஸோட சைஸுமே ஈவனாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சென்டரில் நான் க்ளூ விட்டு ஒரு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஈஸியான மெத்தடில் எவ்வளோ அழகான ஃப்ளவர் டிசைனை பண்ணிட்டோம்ல. இதை மறக்காமல் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிராண்டான ஒரு லுக்கை கொடுக்கும். தேங்க்யூ.